இன்னைக்கு எங்க அப்பா குட்டி குட்டியா சால மீன் வாங்கிட்டு வந்தாங்க. இதை வச்சு இன்னைக்கு ஆயிலே இல்லாம ஒரு ஃபிஷ் ஃப்ரை பண்ண போறோம். நல்லா கிளீன் பண்ண மீன்ல கொஞ்சமா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா புளி தண்ணி, 2 கொத்து கருவேப்பிலை இதெல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்புல வச்சு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இது நல்லா கொதிச்சு ட்ரை ஆகணும். அந்த கேப்ல சூப்பரா ஒரு அரிசி பப்படம் பொரிக்கலாம் வாங்க. இது நாங்க வீட்லயே பண்ணது, அரிசி மாவு யூஸ் பண்ணி தான் பண்ணோம். செம்ம டேஸ்டியா இருக்கும். ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்றேன். இப்ப கொதிக்க வச்ச மீன் தண்ணியெல்லாம் வற்றி சூப்பரா ஃப்ரை ஆயிடுச்சு. பாருங்க, பாக்குறதுக்கே டெம்டிங்கா இருக்குல்ல. செம்ம டேஸ்டியா இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. நல்ல சுட சுட சாதம், வெறும் கறி. அடுத்து நம்ம ஹீரோ இன்னைக்கு ஆயில் இல்லாம ஃப்ரை பண்ண மீன், வீட்டுல செஞ்ச அரிசி பப்படம், காஞ்ச மிளகா போட்டு பண்ண ஆம்லெட், இதுவும் சூப்பரா இருக்கும். இதுதான் இன்னைக்கு எங்க வீட்டு லஞ்ச். உங்க வீட்டுல என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லாம் சமைச்சு கொடுத்தா எல்லாரும் கேட்பாங்க இன்னும் கொஞ்சம். இது மாதிரி புது புது ரெசிபிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.